வணக்கம். ஏப்ரல் 27ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 25ஆம் தேதி நிஃப்டி 0.9% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,500 கோடி ரூபாய்க்கு. ஸ்டாக் மார்க்கெட் மேலும் 5-10% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனந்தத்தை கருதுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பதற்றம் அதிகரிக்கும் பட்சத்தில் 5-10% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனந்தத்தை கருதுறாங்க. ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ குறித்தான அப்டேட் ஏப்ரல் 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவுக்கு வருது. ஐபிஓ வழியாக 2,981 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? லோவர் பேண்ட் 304, அப்பர் பேண்ட் 321. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 2,626 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 355 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி ஏத்தர் எனர்ஜி. கேனரா ரொபேகோ ஐபிஓ குறித்தான அப்டேட், டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இது அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வருது. அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸை விற்பனை செய்வது தான் ஆஃபர் ஃபார் சேல். இது 51-49 அப்படின்ற ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கிறாங்க. 51% கேனரா பேங்க் கைவசமும், 49% ஆரிக்ஸ் கார்ப்பரேஷன் யூரோப் கைவசமும், ஓசிஇ கம்பெனி கைவசமும் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் கேனரா ரொபேகோ. கேனரா பேங்க் இந்த ஐபிஓ வழியாக 2.6 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 13% ஸ்டேக் விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ஆரிக்ஸ் கார்ப்பரேஷன் யூரோப் இந்த ஐபிஓ வழியாக 2.39 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனை செய்வதற்கான முயற்சின்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு ஒரு பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். அதற்கு காரணம் பாகிஸ்தான் அவங்களுடைய வான்வெளியை மூடி இருக்கிறாங்க இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு அனைத்துக்குமே. அதனால் அவங்க மாற்றுப்பாதை எடுக்க வேண்டியது இருக்குது சர்வதேச சேவைக்காக. அதனால் அவங்களுக்கு எரிபொருள் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஒரு பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சாம்சங் மேலும் 1000 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. இது வழியாக 100 பேருக்கு மேலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். புது கம்ப்ரஸர் உற்பத்தி ஆலை ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைப்பதற்காகத்தான் இந்த முதலீடுன்னு தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. இந்த உற்பத்தி ஆலையுடைய திறன் ஆண்டிற்கு 8 மில்லியன் கம்ப்ரஸர் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. மோல்டெக் பேக்கேஜிங் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 2ஆம் தேதி. எஸ்காட்ஸ் குபூட்டா அவங்களுடைய சில டிராக்டர்ஸ் உடைய விலையை உயர்த்துறாங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க எஸ்காட்ஸ் குபூட்டா. ஹிந்துஸ்தான் ஜிங்க் Q4 ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 3,003 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். எதிர்பார்த்தது 2,522 கோடி ரூபாய். ரெவென்யூ 8,829 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்டில் எதிர்பார்த்தது 8,497 கோடி ரூபாய். ஆர்பிஎல் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா, டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 69 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 81% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்த நெட் ப்ராஃபிட் 48 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,563 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.6%, போன குவார்ட்டரில் 2.92% இருந்தது. நெட் என்பிஏ 0.29%, போன குவார்ட்டரில் 0.53% இருந்தது. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து அந்த செய்தி பார்த்துருந்தோம். ப்ரொமோட்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னால ஒரு ஹோட்டலில் அப்படின்னு. அந்த செய்தி இப்போ தவறானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ரொமோட்டர்ஸ்க்காக லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக அது என்டிடிவி ப்ராஃபிட்டில் இப்போ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மோதிலால் ஓஸ்வால் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், 64 கோடி ரூபாய் நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க Q4ல்.
போன குவார்ட்டரில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கிறாங்க 724 கோடி ரூபாய். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1190 கோடி ரூபாய், 45% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். பிவிஆர் ஐநாக்ஸ் ஹரியானாவில் 6 ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸை திறந்திருக்கிறாங்க. அதே போல் சத்தீஸ்கரில் 5 ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 1734 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, 110 நகரங்கள், இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில். டிசிபி பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 177 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 558 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 2.99%, போன குவார்ட்டரில் 3.11%. நெட் என்பிஏ 1.12%, போன குவார்ட்டரில் 1.18% இருந்தது. டாடா டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்ட் ஒட்டு மொத்தமாக 11 ரூபாய் 70 பைசா, ஸ்பெஷல் டிவிடெண்ட் 3 ரூபாய் 35 பைசா, டிவிடெண்ட் 8 ரூபாய் 35 பைசா, ஒட்டு மொத்தமாக 11 ரூபாய் 70 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 1285 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 1332 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 189 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 178 கோடி ரூபாய். 15 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க டாடா டெக்னாலஜிஸ்க்கு. அதில் 4 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 11 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. சராசரியாக அந்த அனலிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் ப்ரைஸில் சராசரியாக 12 மாதத்தில் என்ன டார்கெட்னு பார்க்கும்போது 10.2% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த என்டிடிவி ப்ராஃபிட்டில். வோடஃபோன் ஐடியாவில் ஒரு பிளாக் டீல் நடந்ததுன்னு வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்துருந்தோம். ஒரு செய்தியில் வெள்ளிக்கிழமை பிளாக் டீல் நடந்துன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ யார் வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்கிறாங்க, என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நோக்கியா சொல்யூஷன்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1% ஸ்டேக்கை விற்பனை செய்து 786 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க 0.55% அல்லது கிட்டத்தட்ட 60 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க 456 கோடி ரூபாய் முதலீட்டில். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 2139 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் 11,460 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் அண்மையில் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வாங்கின நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 15 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க 60 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1197 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. ஓரியன்ட் எலக்ட்ரிக் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 75 பைசா. சக்தி பம்ப்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஹரியானா ரெனியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் 3511 பம்ப்ஸ்க்கான ஆர்டர், அதோடைய மதிப்பு 122 கோடி ரூபாய். டாக்டர் லால் பேத்லாப்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 6 ரூபாய், அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 6ஆம் தேதி. அத்துல் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 25 ரூபாய், அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 11ஆம் தேதி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 2.61 லட்சம் கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 9% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 3.02 லட்சம் கோடி ரூபாய். ப்ராஃபிட் 19,407 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 18,471 கோடி ரூபாய். ரிலையன்ஸ் ஜியோடைய Q4 ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 30,018 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 6,642 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிச்சிருக்கு. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ARPU 206 ரூபாய் 20 பைசா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 1.4% அதிகரிச்சிருக்கு. சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகரிச்சிருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 1.3%, 48.8 கோடியாக. எவ்வளவு நெட் சப்ஸ்கிரைபர் அடிஷன் நடந்திருக்கு இந்த குவார்ட்டரில்? 6.1 மில்லியன் இந்த குவார்ட்டரில் மட்டும் நெட் சப்ஸ்கிரைபர் அடிஷனாக இருந்திருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 636 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு, 4,023 கோடி ரூபாய். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. ஹோம் லோன்ஸ் எல்லாம் குறையுன்ற எதிர்பார்ப்பு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்கன்னு ஹிந்து பத்திரிகையில் தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ 8% துவங்கதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைப்படுத்துகிறாங்க எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். மாருதி சுசுகி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. முழு நிதியாண்டு 2025ற்கானது
ஹையஸ்ட் எவர் ஆனுவல் சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட்ஸ் இந்த நிதியாண்டில் தான் எட்டியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது எக்ஸ்போர்ட்டில் தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 17.5% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 2.7% அதிகரிச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக அவங்க விற்பனை செய்த வாகனத்துடைய எண்ணிக்கை 22,34,266 வாகனங்கள். நெட் சேல்ஸ் ருப்பீஸில் பார்க்கும்போது 14,51,152 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 7.5% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,39,552 மில்லியன் ரூபாய், 6% அதிகரிச்சிருக்கு. Q4க்கான டேட்டா பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் 6,04,635 வாகனங்கள். எந்த குவார்ட்டர்லையும் இல்லாத ஹையஸ்ட் எவர் இந்த குவார்ட்டரில் தான் 3.5% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 3% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் 8% அதிகரிச்சிருக்கு. நெட் சேல்ஸ் ரூபாயில் பார்க்கும்போது 3,88,488 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 37,111 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ரெக்கார்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க மாருதி சுசுகி. ஒரு ஷேருக்கு 135 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். லக்ஷ்மி ஃபினான்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1260% வால்யூம் அதிகரித்தது. பட்டர்ஃப்ளை 15% ஷேர் பிரைஸும் 650% வால்யூம் அதிகரிப்பு. தைரோகேர் டெக்னாலஜிஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1320% வால்யூம் அதிகரித்தது. அஞ்சானி போர்ட்லேண்ட் 6% ஷேர் பிரைஸும் 260% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 5% ஷேர் பிரைஸ் 530% வால்யூம். டாக்டர் லால் பேத்லேப்ஸ் 4% அதிகரித்தது. 428% வால்யூம் அதிகரிப்பு. அத்துல் 3% ஷேர் பிரைஸும் 1600% வால்யூம் அதிகரித்தது. எம்ஃபசிஸ் 3% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 285% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் 11% வீழ்ச்சி, 115% அதிகரித்தது வால்யூம். மைண்டெக் 10% விழுந்தது, 688% வால்யூம் அதிகரிப்பு. விஎஸ்டி 8% சரிந்தது, 1279% அதிகரித்தது வால்யூம். மோதிலால் ஓஸ்வால் 8% வீழ்ச்சி, 338% வால்யூம் அதிகரிப்பு. கேஐஓசிஎல் 8% விழுந்தது, 812% அதிகரித்தது வால்யூம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 8% சரிந்தது, 344% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்பிஐ கார்டு 6% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.